ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் அக்கா நீங்கள் என்னென்ன வந்து க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறீங்க, இது எங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அது நான் என்னென்ன எதனால் நான் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் கிளியராக போடுறேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் ஆன புதுசில் நான் எதுவுமே போடலை. எனக்கு வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப வந்து பிக்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து விட்டுட்டேன். சரி பரவாயில்ல சரியாயிரும்னு நினச்சேன். அது ரொம்ப வர ஆரம்பிக்கும் தான். சரி இதை விட்டுட்டோம் அப்படின்னா அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கே 2 to 3 இயர்ஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள், என் கழுத்தில் வந்து பிக்மெண்ட் ரொம்ப இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு எல்லாமே. நான் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணேன். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிம்பிள்ஸும் அப்படி தான் நிறைய பிம்பிள்ஸ் வந்து அது அப்படியே மார்க் ஆயிரும், அப்புறம் பிம்பிள்ஸ் வரும், மார்க் ஆகும், இப்படியே இருந்துச்சு. இப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணவும் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. எனக்கு ப்ரெக்னென்சியில் வந்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ப்ரெக்னென்சி க்ளோ அப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. நல்லாவே நான் பிளாக் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ண எனக்கு நான் இப்போ வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு பேபி பர்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக ரிவர்ஸ் ஆகும் நம்ம ஸ்கின். இல்லை அப்படின்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆகிறது கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கோசரமே தான் நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து இந்த டைமில் பேசிக்காக என்னென்ன க்ரீம் யூஸ் பண்ணணுமோ அதுதான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜுமிஸோ போர் பியூரிஃபையிங் சாலிசிலிக் ஆசிட் கிளென்சர். ஆனால் இதையும் நான் சொல்லிடுறேன், ப்ரெக்னென்ட் பீப்புள் இது யூஸ் பண்ணக்கூடாது. நான் தெரியல, எனக்கு ஃபஸ்ட்டு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் படிச்சுட்டு இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் தான் அதுக்கப்புறம் எனக்கு நான் வேறு கிளென்சர் யூஸ் பண்ணேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற கிளென்சர் வந்து ப்ளூ ஃப்ரீடம். இந்த கிளென்சர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ப்ரெக்னென்ட் பீப்புளை தவிர. ப்ரெக்னென்ட் பீப்புள் வந்து யூஸ் பண்ணக்கூடாத ஒரு சில இதெல்லாம் இருக்குது, எப்படி சொல்கிறது, கெமிக்கல் இதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் ஒன்று, ரெட்டினால் ஒன்று, தென் ஒன் மோர் சம்திங் இதை சொன்னாங்க, மறந்துச்சு, ஹைட்ரோக்வினைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கின் கேராக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் 1 வீக் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ளூ ஃப்ரீடம் கேப்சூல் கிளென்சிங் ஃபோம் அப்படின்ற இந்த கிளென்சர் தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெகுலராக காலையில் நைட்டு 2 நேரம் யூஸ் பண்ணுவேன், நிறைய நேரம் யூஸ் பண்ண மாட்டேன். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஆட்டோபாம் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணேன்னா. அதுக்கப்புறம் அது எனக்கு கொரியாலேயே கிடைக்கல. ஏன்னா அங்கே வந்து அது பெருசாக சேல் இல்லை, அதனால் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் எப்போ பார்த்தாலும் நாட் அவைலபிள்னே இருந்துச்சு, கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலாக வந்து இது எங்கள் மாமியார் அனுப்பிச்சி விட்டாங்க, டாக்டர் ஆரக்கல் ஆல் இன் ஒன் ஃபேஷியல் க்ரீம், அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசர் தான். இந்த மாய்ஸ்சரைசர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டேயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போடுவேன். வெளியில் போனால் சன்ஸ்க்ரீன் போடுவேன். ப்ரெக்னென்ட் பீப்புள் வந்து மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நானும் அதனால் பொதுவாக யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப வெயிலாக இருக்கிற டைமில் நான் வெயிலில் சுற்றுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் போடுவேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜேஹெச்பி சன்ஸ்க்ரீன் தான் போடுவேன். வந்து நார்மலாக ப்ரெக்னென்ட் பீப்புள் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா க்ரீமில் போடுற கெமிக்கல்ஸை விட சன்ஸ்க்ரீனில் அது நார்மலாகவே அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நானுமே வெளியில் அதிகமாக போக மாட்டேன். போனாலுமே சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணுவேன். நான் வெயிலில் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் போடுவேன், இல்லாட்டி நான் போட மாட்டேன் இந்த டைமில். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து இந்த ஜேஹெச்பி பிராண்டு தான், சில்க் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கு ஒயிட் காஸ்டிங் இருக்காது. தென் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் போட்டால் நீங்கள் ஈவினிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும், இடையில போட தேவையில்லை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து அவங்கள்ட்ட கேட்கும் போது இது வந்து ப்ரெக்னென்ட் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலுமே நான் யூஸ் பண்ணலை. ஆனால் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, இது வந்து ப்ரெக்னென்ட் பீப்புள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது இது ப்ரெக்னென்ட் பீப்புள் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதனால் நான் அதிகமாக போடலை. ஸோ இதுதான் வந்து டே டைமில் நான் போடுறது. நைட் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து இந்த டார்க் சர்க்கிள் தான். எனக்கு அது ரொம்பவே இருந்துச்சு. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து எனக்கு யூஸ் பண்ண க்ரீம் வந்து இதுதான். இது பார்த்திங்க அப்படின்னா அக்வா சோ யோகட் ஐ க்ரீம் அப்படின்ற ஐ க்ரீமு.
இதுதாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நல்லாவே இந்த டார்க் சர்க்கிள் வந்து எனக்கு வந்து கீழே வந்து எங்கள் அத்தை அடிக்கடி அனுப்புவாங்க. எனக்கு கீழே வந்து அந்த இது பேடு மாதிரி வைப்போம்ல, எசன்ஸ் பேடு வைப்போம் இல்லைங்க, அது மாதிரி அனுப்புவாங்க. ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப கருப்பாக இருக்கும். எனக்கு என்ன போடுறதுனே தெரியாது. இப்போ வேறு சுத்தம் தூக்கமும் இருக்காதுங்களா, அதனால் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் இது வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போயுமே தூக்கம் சரியாக வரதில்லை. இருந்தாலும் இதில் வந்து எனக்கு நல்லா வந்து இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு 50 to 60% ரெடியூஸ் ஆகிருக்கு என்னோடய இந்த டார்க் சர்க்கிள். ஸோ எனக்கு அதனால் இந்த க்ரீம் ரொம்ப பிடிக்கும். தீரப்போகுது, அடுத்தது கட்டலன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். தென் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து இந்த சீரம் நான் நைட்டு வந்து எங்கே போயிட்டு வந்தாலும் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு இந்த சீரம் போடுவேன். இந்த சீரம் போடும்போது இந்த ஐ மேலெலாம் போட மாட்டேன், போடக்கூடாது. ஏன்னா நமக்கு கண் எரியும், நார்மலாகவே எரியாது, தனியாக வரும். அதனால் நான் மோஸ்ட்லி சீரம் வந்து போடும்போது ஃபேஸுக்கு மட்டும் போட்டு இந்த ஐ க்ரீமை மட்டும் இந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடமும் ஐ க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஸோ இது மட்டும்தாங்க என்னோடய டே அண்ட் நைட் ரெகுலர் ரொட்டீன். ஸோ எப்போயாச்சும் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சன்னில் வந்து நான் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னா வந்தோடனே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த எசன்ஸ் பேட், இதுவும் ஜேஹெச்பி பிராண்டு தாங்க, இது யூஸ் பண்ணுவேன். இந்த பேடில் பார்த்திங்க அப்படின்னா 139 இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து இந்த இடம்லாம் வைப்போம் இல்லைங்க. ஸோ அது மாதிரி அது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வெயிலில் போயிட்டு வந்தால் இந்த இடம்னா கொஞ்சம் பர்ன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும், நல்லா வெயிலில் போயிட்டு வந்தால். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் கூலிங் பேடு மாதிரி நம்ம கூலாகிறதுக்கு இது தாங்க யூஸ் பண்ணுவேன். இது மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறதே. இது இல்லாமல் என்கிட்ட பார்த்திங்கன்னா டே க்ரீம் வச்சுருக்கேன், பட் அதிகமாக போடுறதில்ல. ஃபவுண்டேஷன் வந்து எப்போயாச்சும் போடுவேன். அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், லோஷன் ஃபவுண்டேஷன். நான் ஆல்ரெடி நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஃபவுண்டேஷன் அப்பப்போ போடுவேன். அது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது, ஏதாவது ஒரு ரீசனுக்காக போடுவேன், பட் ரெகுலராக போட மாட்டேன். 99% அவாய்ட் பண்ணுவேன். அந்த மோஸ்ட்லி அந்த டைம் மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டேன்னா வந்தோடனே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேங்க. ஃபவுண்டேஷன் ரொம்ப நேரம் நான் போட மாட்டேன். தென் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட விட்டமின் சி சீரம் வச்சுருக்கேன், பட் நான் இப்போ யூஸ் பண்ணலை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க என்னோடய டோட்டல் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற பேசிக்காக எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இது இல்லாமல் நிறைய பேர் வந்து பாடி ஒயிட்டனிங் க்ரீம்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எங்கள் மம்மிலாட்ட கேட்டிருக்கேன், ஏதாவது இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், பாடி ஒயிட்டனிங் ஏதாவது இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி பாடி ஒயிட்டனிங்க்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு அது இந்தியாவில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாங்கி தரதுக்கு. ஏன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்னாலையும் அமௌண்ட் போட முடியாது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.